ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,723 பாயிண்ட்ஸில் இருக்குது. 150 பாயிண்ட்ஸ் சேர்த்திருக்காங்க. பேங்க் நிஃப்டி 50,998 பாயிண்ட்ஸில் இருக்குது. 630 பாயிண்ட்ஸ் சேர்த்திருக்காங்க. சென்செக்ஸ் 498 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 80,923 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோராட் இது பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் இந்த வருஷம் தீபாவளி கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ஆகஸ்ட்டில் அந்த டாடா மோட்டர்ஸோட கர்வ் எஸ்யூவி அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. டாடா கர்வ் ஈவியை 18 லட்ச ரூபாய்க்கு மேலே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ செப்டம்பர் எண்டு அல்லது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸானோட சிஎன்ஜி மாடலை லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தீபாவளி ரேஞ்சில் அது கிஃப்ட் ஆட்டு வர மாதிரி இருக்குது மோராட். ஸோ அந்த சிஎன்ஜி மாடலை விரைவில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஃபெஸ்டிவ் சீசனில் டாடா நெக்ஸானோட சிஎன்ஜி மாடலில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இது லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிஎன்ஜி பவர் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா நெக்ஸானோட பெட்ரோல் டீசல் இவி வெர்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான டெஸ்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு. மோராட் தீபாவளியில் இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டர்ஸில் நேற்றே ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு, நான் உங்களை அப்டேட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த டாடா மோட்டர்ஸோட மெர்ஜர், அதாவது அந்த டாடா மோட்டர் டிவிஆர் போயிடும். அந்த டாடா மோட்டர் ஷேரோட ஒரிஜினல் ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டிவிஆர் ஷேர் போயிட்டு இந்த ஷேர் கிடைக்கும். 10 ஷேர் டிவிஆர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 7 ஷேர் கிடைக்கும். நான் நேற்றே அப்டேட் பண்ணிவிட்டு அந்த மெர்ஜர் ரேஷியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஃப்ளாட் நெகட்டிவில் தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்றைக்கி கொஞ்சம் பிச்சுட்டு போகணும்னு நினச்சேன். பட் பெரிய அளவில் மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. 1086 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ். டாடா மோட்டர் டிவிஆர் 748 ரூபா இருக்குது. ஸோ ஒரு 100 ரூபா 110 ரூபா அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்ராஜில் பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை. நிறைய பேர் கேட்குறீங்க 7 ஷேர் இருக்குது 5 ஷேர் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அமௌண்ட் தான், அதுக்குள்ள அமௌண்ட் தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த மெர்ஜரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். கண்டிப்பாக எனக்கு டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ 7 ஷேர் இருக்குன்னா அதை 10 ஷேராக மாற்றிடுங்க. ஸோ அதான் ஒரே வழி. ஸோ இது டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஷேர். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டில் பொழந்து கட்டிட்டு இருந்த ஷேர் 13% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 2649 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் பார்க்கும்போது. ஸோ இந்த செபியோட சர்க்குலர் ப்ளஸ் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்த சமயத்தில் இந்த ஷேரை போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. கண்டினியூஸ் டவுனு. நிறைய இன்வெஸ்டர்ஸ் அந்த டவுன் ட்ரெண்ட்லேயே வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே போனோன்னா பயந்துட்டாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க, நான் வேறு சொன்னேன். ஸோ பயப்படாதீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக அந்த ஷேர் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ 4 செஷனில் பார்த்தீங்கன்னா 25% இந்த ஏஞ்சலோட ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ராம்டியோ அகர்வால் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டரும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேரில் ஒரு புல்லிஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணி நேற்று அப்டேட் கொடுத்துருந்தாரு. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக லாஸ்ட் 4 செஷன்லேயே 22% மேலே பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு மட்டுமே 13% பெர்ஃபார்மன்ஸ். 2649 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் பார்க்கும்போது. பட் அவங்களோட ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 33% லோவில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஆல் டைம் ஹை 3896 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 33% ஸ்டாக் மேலே போகணும். மோராட் இது பார்த்தீங்கன்னா ஏஞ்சலோனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ பயங்கரமான அடியிலேருந்து மீண்டு வந்திருக்கு ஏஞ்சலோன். இது இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏஞ்சலோனில். ஸோ பொறுமையாக இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா. ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 137 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 6% மேலே நெகட்டிவில் இருக்குது. அதான் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 12% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. 132 ரூபா வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, நான் இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, இந்த ஷேரில் இன்னும் வாங்கலை. ஆனால் ஐபிஓவில் கன்சிடர் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டபுள் ஆயிருக்கு. 76 ரூபா அந்த ரேஞ்சில் ஐபிஓ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து இப்போ 140 ரூபா அந்த ரேஞ்செலாம் தாண்டிடுச்சு. அதாவது நீங்கள் போட்டது டபுள் ஆயிருக்கு. இன்னைக்கு அந்த ஷேரில் ஒரு பிளாக் டீலும் நடந்திருக்கு. 0.7% ஆஃப் த ஈக்விட்டி பிளாக் டீலில் கை மாறி இருக்கு. ஒரு 157 ரூபா அந்த ரேஞ்சில் பிளாக் டீல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பாசிட்டிவ்ல இருந்தது. மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஒரு பிளாக் டீல் இன்னைக்கு நடந்திருக்கு. இதோட ரீசெண்டாக இவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட் கூட உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். இது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஸோ நான் அந்த கம்பெனியில் இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஷேரில் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, என்னோட ஒப்பீனியன் இந்த ஷேரில் நியூ என்ட்ரி வேண்டாம், ஆல்ரெடி இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறேன். ஸோ 3.1 crores ஆஃப் ஷேர் பார்த்தீங்கன்னா பிளாக் டீலில் கை மாறி இருக்கு ஓலா எலக்ட்ரிக்கில். இது ஓலா எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட் இன்னைக்கு 12% மேலே அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஷான் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக் 5 ரூபாய் கீழே இருக்கிற ஒரு பென்னி ஸ்டாக்கு. இன்னைக்கு 2.95 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு கண்டினியூஸாக 2 நாள் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஈஷான் இன்டர்நேஷனலுக்கு
கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சம்மந்தமான கம்பெனி தான் இது. ஸோ இவங்களுக்கு ஒரு 60 கோடி ஆர்டர் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இந்த ஸ்டாக் கண்டினியூஸாக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இது ஒரு பென்னி ஸ்டாக்ஸு. ஸோ இதில் வந்து ரிஸ்க் வந்து அதிகமாகிட்ட இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்லலாம் நம்மள என்ட்ரி கொடுக்க விரும்பலை. ஸோ இது வந்து ஈஷான் இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு ஒரு டீல் கிடச்சிருக்கு. மோரலாட் இந்த குவார்ட்டரில் இவங்க ஃபஸ்ட்டு டீல் வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபோசிஸில் என்ன டீல் வந்திருக்குன்னா கொக்கோ கோலாவும் மைக்ரோசாஃப்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு கிளவுட் மைக்ரேஷன் டீலில் வராங்க. $1.1 பில்லியன் வேல்யூ உள்ள ஒரு கிளவுட் மைக்ரேஷன் டீலில் வராங்க. இதில் வந்து இன்ஃபோசிஸ் வந்து ஒரு $100 மில்லியன் ஒர்த்துள்ள ஒரு டீல் வின் பண்ணியிருக்காங்க. இதில் இன்ஃபோசிஸ் எப்படி வராங்கன்னா சப்போர்ட்டிங் பார்ட்னராட்டு வராங்க. ஸோ இது மூலமாட்டி இன்ஃபோசிஸுக்கு ஒரு $100 மில்லியன் ரெவன்யூ வந்து பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கொக்கோ கோலா மைக்ரோசாஃப்ட்டுக்கு இடையில இருக்கிற அந்த கிளவுட் மைக்ரேஷன் டீலில் இன்ஃபோசிஸ்க்கு ஒரு $100 மில்லியன் ரெவன்யூ வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இது எப்படின்னா இவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்னராக வராங்க. அந்த $1.1 பில்லியன் டீலில் இவங்க இன்ஃபோசிஸ் ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்னராக வராங்க. ஸோ மோரலாட் இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1870 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவாக இருந்துச்சு. இதில் நான் கவனிக்க வேண்டியது இன்ஃபோசிஸ் 1250 மேலே வாங்கினேன். 1250 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணேன். ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் இன்ஃபோசிஸ் ஒரு ஷேருக்கே $600 கொடுத்துருக்கு. ஸோ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1500 கீழே வந்துச்சுன்னா ஸ்லோவாக இன்ஃபோசிஸில் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் இன்ஃபோசிஸில். ஸோ நான் அதுக்காண்டி வெயிட் தான் பண்ணணும். இப்போதைக்கு அவசரப்பட முடியாது இன்ஃபோசிஸில். ஸோ ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு இன்ஃபோசிஸ் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மேசகான்டாக்கு அடுத்து கொச்சின் ஷிப்யார்டு GRSC இதில் கொச்சின் ஷிப்யார்டு 4.5% காலி, மேசகான்டாக் வந்து 9% காலி, GRSC 7% மேலே காலி. இதுக்கு வந்து ஐசி செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஸ்டாக் எல்லாமே 77% வரைக்கும் டவுன் சைடு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 to 77% வரைக்கும் டவுன் சைடு வர ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. நேற்றே எனக்கு கிடச்சிருந்துச்சு. பட் வந்து இன்னைக்கு மார்னிங் உள்ள வீடியோ வந்து 17 நிமிஷம் வந்துடுச்சு எல்லா நியூஸும் கவர் பண்ணுறதுக்குள்ள. ஸோ அதை கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. 77% வரைக்கும் டவுன் சைடு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி இன்னைக்கு இந்த மேசகான்டாக் சரி, கொச்சின் ஷிப்யார்ட் சரி, அதே மாதிரி GRSC இந்த ஷேர்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் உள்ள என்ட்ரி கொடுக்காதீங்க, ரொம்பவே ஓவர் வேல்யூடாக இருக்குது, இப்போதைக்கு என்ட்ரி கொடுத்தா ரிஸ்க்குன்னு சொல்லி. ஸோ அதை தீபக் ஷாயம் பார்த்தீங்கன்னா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்காரு, கேபிட்டல் மைண்டோட CEO. ஸோ அது மாதிரி இன்னைக்கு அந்த ஸ்டாக் எல்லாமே போட்டு பொழந்து கட்டியிருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா IOCL, அடுத்து வந்து BPCL, HPCL, ONGC இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு காரணம் கவர்மெண்ட் வந்து வின்ஃபால் டேக்ஸ் குறைச்சது. அடுத்தது BPCLோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேட்ஸ், ONGCயோட நேற்று ONGCயில் ஒரு அப்டேட் பாசிட்டிவ் அப்டேட் வந்துருந்துச்சு. அது எல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இல்லாட்டாலும் ஒரு பாசிட்டிவ் நல்ல ஒரு 3% 2.5% வரைக்கும் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாடா ஸ்டாக்கு $25 டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் 2 நாளில் வர இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பெனாரஸ் ஹோட்டல். இது வந்து இந்தியன் ஹோட்டல்ஸோட சப்சிடரியாக இருக்கிறாங்க. 2011 வருஷத்துலேருந்து இந்தியன் ஹோட்டல்ஸோட சப்சிடரியாக இருக்குது இந்த பெனாரஸ் ஹோட்டல். இதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 7,912 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸ் கரண்டாட்டு பார்த்தீங்கன்னா 49.53% ஆஃப் த ஸ்டேக் இதில் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ 1 இருக்குது. 250% வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டாக்கு $25 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 22 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து செப்டம்பர் 10 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி செப்டம்பர் 10 அப்புறம், அதாவது செப்டம்பர் 10 அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெனாரஸ் ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா JSW குரூப்போட சிமெண்ட் கம்பெனியில் வந்து அப்டேட் தான் JSW சிமெண்ட் லிமிடெட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் ரைட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அந்த IPOக்கு வேண்டி ரீசெண்டாக சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து எதுலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்கன்னா கிரீன்ஃபீல்ட் அண்ட் ப்ரௌன்ஃபீல்ட் இந்த ரெண்டுலேயுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். சிமெண்ட் கிரைண்ட் கெப்பாசிட்டியை 41 மில்லியன் டன்ஸ் பர் ஆனமாட்டு இன்க்ரீஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில். இப்போ கரண்ட் ஆட்ட அவங்களோட அந்த கிரைண்டிங் கெப்பாசிட்டி 20.60 மில்லியன் டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதர் குரூப் கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப்புக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டீல் போர்ட் ஆப்ரேஷனில் கிரீன் சிமெண்ட் இந்த மாதிரிப்பட்ட செக்டரில் அவங்க அதர் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்லையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க இப்போ கொடுத்துருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரைண்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து JSW சிமெண்ட் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, இவங்க வந்து ஒரு லார்ஜஸ்ட் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டராக இருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா 5000 கோடி லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கம்பெனி செயில் கம்பெனிக்கு வந்து கொடுக்குறாங்க 5000 கோடி லோனு. இதுக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடா செட் பண்ணியிருக்கிறது 5 இயர் லோனு. அது வந்து 7.49% வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட் செயில் கம்பெனிக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் தரப்புல வந்து அப்டேட் செகண்ட் இமிடியட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 19 ரூபா per ஷேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடெண்டுக்கு வேண்டி 8028 கோடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டுக்கு வேண்டி ஒரு ஷேருக்கு 19 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஷேரில் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க டிவிடெண்ட் வந்து பாதி வந்து ப்ரொமோட்டருக்கு தான் போகும். இதில் வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா இது வேதாந்தாவோட சப்சிடரி தான் இருக்கிறாங்க. இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் 65% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்கில் வேதாந்தா தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேதாந்தாவுக்கு தான் போகும். ஸோ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஆகஸ்ட் 28 இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெனஸ்டேக்கு முன்னாடி இந்த ஷேர் யார்ட்டெல்லாம் இருக்குதோ அவங்களுக்குலாம் டிவிடெண்ட் கிடைக்கும். பட் இப்போதைக்கு இந்த ஷேரில் உள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் இப்போதைக்கு இந்த ஷேரில் உள்ள என்ட்ரி கொடுக்கல. ஹையஸ்ட் ரிஸ்க்கும் இருக்குது. இப்போதைக்கு வேதாந்தா குழும பங்குகளில் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த கம்பெனி தரப்புல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ராஜஸ்தான் 4E பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெடை வந்து இவங்க அக்யூர் பண்ணியிருக்காங்க 18.54 crores. இது வந்து அண்டர் டாரிஃப் பேஸ்டு அந்த செக்மெண்ட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிட்ராக இருந்து இதை வின் பண்ணியிருக்காங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட சப்சிடரியா இருக்கிற ஃபினான்ஸ் கம்பெனி ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி ஆக்சிஸ் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட சப்சிடரியா இருக்கு. ஸோ அதை வந்து விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விற்க பிளான்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேக் டைல்யூட் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து லிஸ்டிங் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு அதை விற்க ஐடியாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா KFC ஆப்ரேட்டராக இருக்கிற சஃபயர் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க June 19. ஒரு ஈக்விட்டி ஷேர் 5 ஈக்விட்டி ஷேர் ஆட்டு மாத்திர ஸ்பிளிட் பண்ணுற இது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டாக் ஸ்பிளிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு. இன்னைக்கு அந்த ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணுவதனால ஸ்டாக் ப்ரைஸ் 4.5% வரைக்கும் ஏறி இருக்கு. ஸோ ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து KFC ஆப்ரேட்டரான KFC இது சஃபயர் ஃபுட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ண ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரஸ்டீஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி வந்து ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்ல ஃபினான்ஷியல் 25 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3000 கோடி வேல்யூக்கு நிறைய லேண்ட் யூனிட்ஸ் வந்து அக்யூர் பண்ண இருக்கிறாங்க. 7000 கோடிக்கு கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டெவலப் பண்ண அப்கமிங் ப்ராஜெக்ட் வேண்டின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட 75% ஆஃப் த லான்ச்சஸ் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கும். அதாவது அவங்களோட 75% ஆஃப் த லான்ச்சஸ் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்டீஜ் குரூப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ப்ரைஸஸ் வந்து ஹைக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆன்டிக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நவம்பர் வரைக்கும் அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் கைக்கு அனௌன்ஸ்மெண்ட் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா மிட் நவம்பர் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரத்துலேருந்தே பேக்குக்கு 10 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் சிமெண்ட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. 2023 ஒரு பேக்குக்கு 30 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. மிட் நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் அந்த ப்ரைஸ் ஹைக்கு குறைக்கிறது அப்படி நடந்துட்டு இருந்துச்சு. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிமெண்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிகேப். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் 2% ஏற்றிருந்தாங்க. ஷேர் ப்ரைஸ் வந்து 6,785 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 6,785 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 2% ஏற்றிருந்தாங்க. இதுக்கு UBS பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்டர்டே க்ளோஸ்லேருந்து 28% வரைக்கும் பொட்டன்ஷியல் அப்சைட் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்கிறது 8,550 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிகேப்பில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ இன்னைக்கு வந்து பிளாக் டீல் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆண்டிஃபின் சிங்கப்பூர் வந்து செல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அலிபாபா குரூப்போட கம்பெனி. ஸோ இன்னைக்கு 5,438.50 கோடிக்கு வந்து அவங்க பிளாக் டீல் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஜொமேட்டோவில். இது வந்து ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.